என்னப்பான்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் அறுவடை. அதனால தான் நம்ம சேனல்ல முதல்லயே முருங்கைக்காய் மரத்தை காட்டினோம். இந்த முருங்கைக்காய் வளர்க்கும் போது உங்களுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னா இதில் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ, முருங்கைக்காய் எல்லாமே இது நல்லது உடம்புக்கு. அதனால நீங்களும் உங்கள் வீட்டில் முருங்கை மரம் வளங்க. இது ஈஸி டு மெயின்டெனன்ஸ் ஆல்சோ. இதில் இயற்கை உரம் தான் நிறையா போட்டு வளர்த்துருக்காங்க. அதனால் இதை சாப்பிடும் போது எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. ப்ளஸ் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். ஏன்னா நீங்கள் இதை மாதிரி ஏதாவது குச்சி பார்த்தீங்கன்னா கூட எடுத்துகிட்டு வந்து வச்சாலும் அது நல்லா வளரும். இந்த முருங்கை குச்சி இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த முருங்கை குச்சி எங்கேயாவது பார்த்தீங்கனாலுமே நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சிங்கன்னா வரும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வளங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர்